மக்களெல்லாம் கூப்பிட்டு இங்கே வாங்க, இந்த புது படம் எடுக்கிறதுக்கு பஞ்சமா, இல்லை அது வெளிவரதுக்கு பஞ்சமா, அல்ல தியேட்டர் கிடைக்கிறதுக்கு பஞ்சமா, பூரா ரீரிலீஸாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னமோ புதுசாக படம் எடுத்த மாதிரி. உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா? சரி போய் தான் பார்ப்போமே அப்படின்னு எத்தனை ரீரிலீஸ் படத்தை போய் பார்த்துருக்கியேன்னு கேட்டோம். சொல்லியிருக்காங்க. இப்போ நாங்களாம் டிவியில தான் பார்த்துருக்கோம் படையப்பாலாம். இப்போ அந்த படம் தியேட்டருக்கு வந்து நாங்கள் போய் பார்க்கும்போது எங்களுக்கு டிவியில பார்த்ததை விட தியேட்டர் பார்க்கும்போது வேற மாதிரி ஃபீலிங் இருக்கும். தியேட்டர்ல போய் பார்க்கும்போது சரியான வைப்பா இருந்துச்சு. எங்களால அந்த காலத்துல பார்க்க முடியல, ஆனா இப்போ வந்தப்ப நல்ல ஒரு வைப்போட பார்த்தோம். இப்போ நாங்களாம் 2K கிட்ஸா இருக்கனால அப்போ மிஸ் பண்ணதெல்லாம் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. அதுவும் இப்போ பேரண்ட்ஸ் கூட சேர்ந்து போகும்போது இன்னும் புதுசா இருக்கு. இந்த வாரணமாயிரம் மௌனராகலாம் ரிலீஸ் ஆச்சு. அது நாங்கள் சின்ன இப்போ பார்த்தது ஃபீல் பண்றது வேற, அதாவது தியேட்டர்ல இந்த ஃபீலிங் இருக்குல்ல, அதனால வேற எது பண்ணுவாங்க. மோஸ்ட்லி பெரிய படங்கள் எதுவும் வரல, அதனால இப்போ ரீல்ஸ் பண்ணுறோம். டைம் வேற வழி இல்லை. இந்த இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங் ஆக்கி ரீல்ஸ் பண்ணி அந்த மாதிரி கூட இவங்க ரீரிலீஸ் திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ கூட கில்லி இறங்குது, துணிவு இறங்குது, அதெல்லாம் பார்க்கும்போது மறுபடியும் பழைய இதுக்கே போகிற மாதிரி இருக்குது. புதுசாக ஒரு மூவியோட அந்த பழைய மூவிஸ்க்கு தான் நிறைய இது போகிறாங்க. பாஷா படம், படையப்பா, இந்த பழைய அதெல்லாம் ரீரிலீஸ் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இருக்க படங்கள் எல்லாமே கதைகளுக்கு பஞ்சமா இருக்கு. புது படங்களில் எந்த வசனமும் புரியல, பாட்டும் புரியல. அதுவே பழைய படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி மியூசிக்கும் நல்லா இருக்கும், பாட்டு வரிகளும் புரியும். இப்போ கேப்டன் பிரபாகரன் வந்துச்சு, அது போட்டாங்க. ஆர்னியில் 25 நாள் ஓடிச்சு. இப்போ எப்படியா இருந்தாலும் சாங்ஸ் எல்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக்கோட தியேட்டரில் பார்க்குறது ஒரு புதிய அனுபவத்தை தருது. அதனால் ரிலீஸை ஒரு பார்வையிலனா நான் வரவேற்கிறேன். உங்களுக்கு திருப்பியும் ஒரு அந்த ஹீரோயின் நல்ல மார்க்கெட் வேல்யூ போகிறதுக்கும் நல்ல ஒரு சான்சஸ் இருக்கு. இப்போ இருக்க டெக்னாலஜி மூலமா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஈகரா இருக்கு பாக்குறதுக்கு. இது ஒரு பெஸ்ட் சான்ஸ் ஃபார் த 2K கிட்ஸ். ஓல்ட் இஸ் கோல்டு.